அதிகாரம் செங்கோன்மை. குறள் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாதெனின். பொருள், ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல, குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான். வணக்கம் நேயர்களே, மக்கள் யாப்பகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல முழுமையா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை தொடர்ந்து பாமகவும் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கட்சிகளுக்கு இடையில கூட்டணி எல்லாம் முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு கட்டங்களா வேட்பாளர் பட்டியல் வெளிவந்துட்டே இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு இடையில எதிரும் புதிருமா கருத்து மோதல்கள் களை கட்டிட்டு இருக்கு. இப்படி தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கிற நிலையில பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தந்தி தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை கிளம்பி இருக்கு. இறுதி சுற்று அப்படிங்கிற இந்த பயணத்துல இன்னைக்கு மதுரை மத்தியம், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, உசிலம்பட்டி, சோழவந்தான், தேனி, போடி, கம்பம், பெரியகுளம், நிலக்கோட்டை இந்த பகுதிகள் இடம்பெறுது. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தியும் தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். தென்னந்தோப்பு கட்சியில தஞ்சாவூர் தலைவர், ஞான தலைவர், இளைஞர் தலைவர் ஆகிய 3 பேரும் இந்த முறை தேர்தல்ல போட்டி போட போறது இல்லையா. தஞ்சாவூர் தலைவர் ஏற்கனவே தேர்தல்ல நிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். ஞான தலைவரும் இளைஞர் தலைவரும் தங்களுக்கு வேளச்சேரியவும் ஈரோட்டையும் எதிர்பார்த்தாங்களாம். அது ரெண்டும் தென்னந்தோப்பு கட்சிக்கு கிடைக்காததுனால போட்டி போடுறது இல்லன்னு முடிவு செஞ்சுட்டாங்களாம். தேவேந்திரர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற பாண்டியன் பேர் வச்சிருக்கிற தலைவரும், மூவேந்தர் பேர்ல கட்சி வச்சிருக்கிற மருத்துவ தலைவரும் அறுவர் அணியில இணைஞ்சு 8 பேர் அணியா அதை மாத்த ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அறுவர் அணி அவங்களை ஏத்துக்கிடலையாம். வேற எங்கேயும் இடம் கிடைக்காம போறவங்க எல்லாம் இங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு நம்ம அணிக்கு ஒரு கெட்ட பேர் வேணாமேன்னு அந்த 2 பேரையும் வேணாம்னு சொல்லிடுச்சா அறுவர் அணி. இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததா தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான கருத்துக்களை பார்க்கலாம். கச்சத்தீவு தார வார்க்கப்பட்டப்போ அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி மௌனமா இருந்ததா முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாய்மூடி மௌனியாக இருந்தவர்தான் அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி. கல்லடைக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துல தேமுதிக எதுக்கு தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்கிற பிரேமலதா விஜயகாந்தின் கூட்டணி நிலைப்பாடு பத்தியும் சொல்லியிருக்காங்க. கேப்டன் நினைச்சிருந்தால் ஒரு செகண்ட் ஓகே திமுக கூட வரணும், மேட்ரே முடிஞ்சு போச்சு. ஆனா கேப்டன் யார்? எதிர்நீச்சல் போட்டே வாழ்க்கையில ஜெயிச்சவர்கள். எதிர்நீச்சல் போட்டே வாழ்க்கையில ஜெயிச்சவர்கள். தன்மான சிங்கம், தன்மான சிங்கம். நம்ம தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டது எதற்கு? இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பாமகவோட தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழாவில் பேசின அந்த கட்சியோட இளைஞரணி தலைவர் அன்புமணி மதுவிலக்கு விஷயத்துல திமுக பின்வாங்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ ஸ்டாலின் சொன்னார், ஃபுல்லா காப்பி அடிச்சிட்டு இருந்தா ஸ்டாலின், ஃபுல்லா காப்பி அடிச்சிட்டு இருந்தா ஸ்டாலின். நாங்க சொன்னோம் மது ஒழிப்போம் சொன்னோம், ஸ்டாலின் சொன்னார் நாங்களும் மது ஒழிப்போன்னு. நாங்க முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்னோம், ஸ்டாலினும் சொன்னார் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு. அப்புறம் லோக் ஆயுக்தா சொன்னேன், அவரும் லோக் ஆயுக்தா. நான் ரைட் டு பப்ளிக் சர்வீஸ், அவரும் ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் சொன்னாரு. மருத்துவக் கல்லூரி கொண்டு வர அவர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்ன ஸ்டாலின் இப்ப பார்த்தா பேக் அடிக்கிறாங்க. நாங்க அதுக்கு சட்டம் கொண்டு வருவோம். சட்டம் எப்ப கொண்டு வருவாங்க? எதுக்கு சட்டம்? எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அவ்வளவுதான்.
எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் அமைய இருக்கிற வெற்றி கூட்டணியில தமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஜி.கே. வாசன். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்துவதற்காக எங்களது கூட்டணி அடித்தளமாக செயல்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணியாக ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அதில் எல்லோரும் இருப்போம். இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணியாக ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அதில் எல்லோரும் இருப்போம். கச்சத்தீவு பிரச்சனை ஜல்லிக்கட்டு விஷயத்துல திமுக அதிமுகவை குறை கூறியிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த தேர்தல் அறிக்கைங்கிறத ஒரு வெற்றி அறிக்கையா நான் பாக்குறேன். எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில கொடுத்தது கச்சத்தீவு மீட்பு உதாரணத்துக்கு சொல்லுவோம். திமுக அதிமுக கச்சத்தீவு மீட்க போராடுவோம். மீட்டுச்சாங்கிறது நம்ம கேள்வி. மீட்டுச்சாங்கிறது நம்ம கேள்வி. ஜல்லிக்கட்டு தடை நீக்க போராடுவோம். தடை விதிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பதில் இல்லை. தடை விதிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பதில் இல்லை. என்னை ஒரு அளவுக்கு தான் நீங்க ஏமாற்ற முடியும். இப்ப நான் இந்த வெற்றி அறிக்கையா பாக்குறேன். என்னை சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. என்னை சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. விடியல் கூட்டணி அப்படிங்கிற புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்காரு நாடாளுமன்ற மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக். நான் பெருமையா சொல்லுவேன், இந்த மேடையில இந்தியாவே ஒன்று கூடி இருக்கணும். இந்த மேடையில இந்தியாவே ஒன்று கூடி இருக்கணும். ஜாதி மத பேதம் இல்லாத இந்தியா இங்கே கூடி இருக்கு, இன்னும் கூடுது. ஜாதி மத பேதம் இல்லாத இந்தியா இங்கே கூடி இருக்கு, இன்னும் கூடுது. இதுதான் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் நமக்கு விட்டு சென்ற செல்வம். இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர்னு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 37,28,104 பேர். இந்த சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, கடந்த தேர்தல்களில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த கால தேர்தல்களில் எந்த கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றது அப்படிங்கறத பத்தி ஒரு முழு விவரத்தை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பலம் பத்தியும் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூரிலிருந்து சமூக ஆர்வலர் திரு தனுஷ்கோடி அவர்கள் இணைகிறாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள்ல என்னென்ன தொகுதியில என்னென்ன கட்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல அதிமுக 3 வெற்றி, 2009, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக ஒரு வெற்றி, 99, 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தேமுதிக ஒரு முறை கும்மிடிப்பூண்டியில வெற்றி பெற்றிருக்கு. அடுத்ததா நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பொன்னேரி. அதிமுக 3 முறை இங்க வெற்றி பெற்றிருக்கு. 2009, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. திமுக ஒரு வெற்றி, 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு முறை வெற்றி. அடுத்ததா நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருத்தணி. திருத்தணியில அதிமுக 2 வெற்றி, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக ஒரு வெற்றி, 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. தேமுதிக ஒரு முறை வெற்றி. அடுத்ததா இந்த மாவட்டத்துல நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருவள்ளூர். அதிமுக 2 வெற்றி, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 2 வெற்றி மற்றும் 99, 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு திருவள்ளூர் தொகுதியில. அடுத்ததா நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி பூந்தமல்லி. பூந்தமல்லியில அதிமுக ஒரு வெற்றி, 2009, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்க போற தொகுதி பூந்தமல்லி. காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. பாமக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருவெற்றியூர். அதிமுக 3 வெற்றி, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக 2 வெற்றி, 99, 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி ஆவடி. ஆவடியில அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. 2009, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மதுரவாயில்.
மதுரவாயில அதிமுக 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம், பாமக 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அம்பத்தூர். அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒரு வெற்றி, 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம், திமுக 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மாதவரம் தொகுதி. மாதவரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக ஒரு வெற்றி, 2009 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளின் கடந்த கால தேர்தல் நிலவரம். இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். சமூக ஆர்வலர் திரு தனுஷ்கோடி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தனுஷ்கோடி. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவும் கணிசமான அளவுல வெற்றி பெற்றிருக்கு, திமுகவும் பல இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக மற்றும் திமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்துட்டீங்கன்னா திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசு பல்வேறு விஷயங்களை வாக்குறுதிகளை அளிச்சாங்க. வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற பிறகும் இன்றும் இதுவரையில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனையை அதை கல்லூரி மருத்துவமனையாக மாற்றுவதாக அறிவித்தார்கள். அந்த விஷயம் இதுவரை நடைபெறவில்லை. அதேபோல் கும்மிடிப்பூண்டி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய அந்த சிப்கார் தொழிற்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாசுனால அந்த பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது சம்பந்தமாகவும் ஒரு நிறைவான ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே மாதிரி பொன்னேரி தொகுதி எடுத்துட்டோம்னா பாதாள சாக்கடை திட்டம் ஏறக்குறைய 5 ஆண்டு காலமாக அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை முழுமையாக பயன்படுத்தப்படாமல், அந்த பணிகள் இதுவரை டெண்டர் கூட விடப்படாமல் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இது இந்த பகுதியுடைய மக்களுக்கு மிகுந்த ஒரு, அதாவது நிதி ஒதுக்கீடு செய்த பிறகும் கூட ஒரு பணியை துவக்காமல் இருப்பது இந்த அதிமுக அரசின் மீது மிகுந்த ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. திரு தனுஷ்கோடி, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், திருத்தணியில் குடிநீர் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா? இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? மிக உள்ளபடியே இந்த போக்குவரத்து பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சரி, மற்ற மாவட்ட அலுவலகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூருக்கு மாவட்டத்துடைய பல பகுதிகளிலிருந்து போதுமான போக்குவரத்து, நேரடி போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்குது. அதிலும் குறிப்பாக எடுத்தோம்னா அந்த சாலை வசதியை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தை இணைக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் இன்னமும் குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு லாயக்கற்ற முறையில சுகாதார சீர்கேடு ஏற்படுத்த அளவு கூட சாலைகள் இருக்குது. போக்குவரத்துன்னு பார்க்கும்போது நேரடி பேருந்து போக்குவரத்துங்கிறது பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பணிமனைகள் இருக்கக்கூடிய பேருந்துகள் பெரும்பாலும் வெளி மாவட்ட, அதாவது வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகளை மாற்றி வச்சிருக்காங்களே தவிர உள்ளூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிற்றூர் பகுதிகளில் இணைக்கும்படியான ஒரு பேருந்து வசதி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி திருத்தணி பகுதி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த குடிநீர் பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்குதோ அதே மாதிரி அந்த திருத்தணி, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விசைத்தறிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பூங்கா அமைக்கப்படும் என்று அதிமுக அரசின் மூலமாக ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இதுவரையில் அப்படி ஒரு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, கண்ணன்கோட்டை சொல்லக்கூடிய இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய 800 ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை இந்த அதிமுக அரசு நீர்நிலைகளை மேம்படுத்துவதாக கூறி சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக புதிதாக பகுதிகளை, விவசாய நிலங்களை, அதாவது முற்றி அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த விவசாய நிலங்களை இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அதை நாசப்படுத்தியதை விவசாயிகள் மத்தியில மிகுந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் இருக்கு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிக நிச்சயமாக இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும், அதாவது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் எல்லாம் செய்யக்கூடிய காரியம் மிகவும் காலதாமதமாகவே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொகுதியில, அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்
நல்ல ஒரு நிர்வாகத்தை, திறமையான ஒரு நிர்வாகத்தை அரசின் எந்திரம் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த பழவேற்காடு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பழவேற்காடு பகுதியில பல முறை மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் அந்த ஏரியை பார்வையிட்டார்களே தவிர இதுவரையில் அந்த பழவேற்காடு ஏரியை அதை தூர்வாரப்படாமலும், அந்த முகத்துவாரம் தூர்வாரப்படாமலும் இது ஏறக்குறைய தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மீனவர்களிடையே மிகுந்த வருவாய் குறைவு காரணமாக ஆந்திராவில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் பழவேற்காடு பகுதியிலே தொழில் செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இரு மாநில மீனவர்களிடையே மோதல்கள் ஏற்படுகிறது. மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அதனை தீர்ப்பதற்கு இந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஒரு வாரியம், ஒரு ஆணையத்தை அமைத்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல அதை ஒரு சுற்றுலா தலமாக, அதாவது பூண்டியில இருக்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தை ஒரு சுற்றுலா தலமாக அறிவித்தார்கள். இதுவரை அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களிலும், போக்குவரத்தாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், காவல்துறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல் நிலையங்களிலே போதுமான காவலர்கள் இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சாதாரண பாதிக்கப்படுகின்ற பொதுமக்கள் தாங்கள் கொடுக்கக்கூடிய புகார்களுக்கு அதாவது அந்த புகார் ஏற்பு சான்று கூட வழங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி காவலர்களை அணுகி கேட்கும்போது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. தந்தி தொலைக்காட்சி தனது தொகுதி சுற்றுப்பயணத்தில் இதுவரை திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை ஆகிய 7 மாவட்டங்களில் 1437 கிலோமீட்டர் பயணம் செய்து 52 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 3000 பேரிடம் கருத்து கேட்டுள்ளது. இன்னைக்கு தந்தி டிவி சுற்றுப்பயணத்துல மதுரை மத்திய தொகுதி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, புசலம்பட்டி, சோழவந்தான், தேனி, போடி, கம்பம், பெரியகுளம், நிலக்கோட்டை ஆகிய தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கிறிஸ்டியன் ஃபோர் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அங்கே பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, வர இருக்கக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக கருத்துக்களை கேட்டறிஞ்சு வந்திருக்காரு. ஆக அவரிடத்துல அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பத்தி நம்ம கேட்கலாம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு பல தொகுதிகளுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை பேரை நீங்க சந்திச்சீங்க? நம்ம இன்னைக்கு போன தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா 13. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும், தேர்தல் களம் சூடு பிடிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சென்னையில இருந்து ஆரம்பிச்சோம். நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லா இடத்துலயும் போகும்போது லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அதிமுகக்காக அருப்புக்கோட்டையில ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் திமுகக்காக இன்னைக்கு இங்க அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வேலையை நம்ம ஒரு தொகுதியா போய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கக்கூடிய 5 தொகுதிகள், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டின்னு அப்படி வரிசையா போனோம். ஒரு தொகுதியிலையும் வழக்கம் போல சுமார் ஒரு 150 இருந்து 200 பேர்கிட்ட நேரடியா போய் நம்ம கருத்து கேட்டிருக்கோம். நம்ம கேட்கும் போது ஆண்கள், பெண்கள் 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயிகள், தொழில் புரியவர்கள், இளைஞர்கள்னு எல்லார்கிட்டையும் போய் பேசுறோம். யார் நம்ம கிட்ட பேச ரொம்ப தயாரா இருக்கிறவங்களோ அவங்கள பேசுறோம். யாரும் கட்டாயப்படுத்தாம, அதே சமயம் அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கான்பிடென்ஷியலா வச்சுக்கிட்டு மக்களுடைய ஐடென்டிட்டியை லீக் பண்ணாம நம்ம இன்ஃபர்மேஷனை வெளில கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் அருண் கிருஷ்ணமூர்த்தி. மக்களுடைய கருத்துக்கள் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துலயும் மக்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லிருக்காங்க. பெரியகுளம் மற்றும் கம்பம் தொகுதி மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்ப கேட்கலாம். கடந்த தேர்தல் அறிக்கையில சோத்துப்பாறை அணைக்கட்டை தூர்வாரும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதே போல மஞ்சளாறு அணையும் தூர்வாரணும்னு வாக்கு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எந்த விதமான அந்த நடவடிக்கையும் அரசாங்கம் செய்யவே இல்லை. அதனால சோத்துப்பாறை அணைக்கட்டை தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படியே இந்த சோத்துப்பாறையும் மஞ்சளாறு அணையும் தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. பெரியகுளம் பகுதி ஃபுல்லாமே எல்லாமே மா விவசாயம் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நடக்குது. இந்த மா விவசாயம் பண்றவங்களுக்கு பூராமே ஸ்டோரேஜோ அல்லது மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய
ஒரு ஃபேக்டரியோ இந்த பக்கத்துல இல்ல. அரசு இதுல கவனம் செலுத்தணும். அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த பகுதியில மாம்பழக்கூழ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியும் ஸ்டோரேஜ் கூலிங் ஸ்டோரேஜும் உடனடியா செஞ்சு கொடுக்கணும். இங்க நீராதார பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப முல்லை பெரியாறுலாம் வருதுன்னா இடையில நீர் வற்றிய காலங்கள்ல அதை நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை வரக்கூடிய எம்எல்ஏக்கள் நிச்சயமா இருந்து அதை எடுத்து கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் கால்வாய் தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது. அதனுடைய நாட்களை அதிகப்படுத்தணும், நீர் வரத்தை அதிகப்படுத்தணும். விவசாயம் சம்பந்தப்பட்டமான தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் இருந்தால் இந்த மாவட்டம் என்றென்றைக்கும் அந்த அரசாங்கத்துக்கு கடமைப்பட்டதாக இருக்கும், நன்றியுடையதாக இருக்கும். கல்வி நிலைகளை மேம்படுத்துவது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தோட்ட தொழில்களுக்கு போறாங்க, கேரளாவுக்கு போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி அங்குடு நம்ம பகுதி ஒட்டுன பகுதியிலுமே நிறைய தமிழர்கள் கேரளாவில் இருக்காங்க. அவர்களுக்கு உதவும் பொருட்டு இங்க ஒரு தொழில்நுட்ப கல்லூரி அதாவது பண்ணணும். அதாவது பர்டிகுலரா இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கும். இப்ப கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா திராட்சை, தென்னை, வாழை இதெல்லாம் முக்கிய விவசாயமா இருந்துட்டு வருது. திராட்சையை பொறுத்தளவு செவட்டை, சாம்பல் நோயெல்லாம் கூடுதலா இருக்குது. அந்த நோய் தாக்குதலை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க இருக்க லோக்கல் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆராய்ச்சி பண்ண வச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திராட்சை விவசாயத்துல இப்ப எங்களுக்கு நியாயமான கரெக்டா விலை கிடைக்கல. விலை கிடைக்கணும்னா அடுத்தடுத்து கவர்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் மார்க்கெட்டிங் கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே போன பீரியட்ல எல்லாம் ஆரம்பிச்சாங்க, அது இன்னும் முடிவடையாம இருக்கு. அது இருந்தாலும் எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல போடியில கொம்புதுக்கி அணை கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. போடியில பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. போடியில டாப் ஸ்டேஷன் ரோடு அமைச்சு தரப்படும் சொல்லியிருந்தாங்க. நிதியமைச்சராக இருக்கக்கூடிய போடி பன்னீர்செல்வம் போடி தொகுதியை சேர்ந்தவர். அவர் நிறைய திட்டங்கள் நலப்படுத்தி கொடுத்துருவாரு. பார்த்தா அவர் பொறியியல் கல்லூரி மட்டும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற திட்டங்களும் கிடப்பிலதே இருக்கு. பெரியகுளம், கம்பம், போடி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்கிட்ட பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு நீங்க உசிலம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி தொகுதிகளுக்கு போயிருக்கீங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கறது எப்படி இருக்கு, தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம சென்ற எல்லா தொகுதிகளையுமே ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பல தேர்தல்கள்ல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளும் இருக்கு, இல்ல கேண்டிடேட்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஓட்டு போட்ட கம்பம் தொகுதியும் இருக்கு. சோ இந்த தொகுதிகள்ல அந்தந்த கட்சிகளுக்கும் அந்தந்த வேட்பாளர்களுக்கும் புதிய கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கருத்து கணிப்பு மூலமா எடுக்கதான் நம்ம போனோம். அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி தொகுதி போனோம். உசிலம்பட்டி தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து போகும்போதே முதல்ல வர தொகுதி உசிலம்பட்டி. அங்க விவசாயிகள் கிட்ட இறங்கி நாங்க பேசினோம். அதுல விவசாயிகள் ஒரு 3 பெண்கள் 2 ஆண்கள் ஒரு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா இதை சொல்லணும் சொல்லி விட்ட ஒரு விஷயம் இடைத்தரகர்களுடைய பிரச்சனைகள். விவசாயிகள் அவர்களுடைய ப்ரொடியூஸ் அவர்களுடைய அந்த விவசாய பொருட்களை எடுத்துட்டு வரும்போது அவர்களுக்கு அதுக்கு ஏற்ப விலை கிடைக்க மாட்டேங்குது. இடைத்தரகர்கள் நிறைய பணம் பண்றாங்க, ஆனா கஷ்டப்பட்டு காட்டுல உழைக்கிற இவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெருசா எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்குன்னு கடன் உதவி மட்டும் இல்லாம இன்குபேஷன் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் தேவை அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ராமநாதபுரத்துல இருந்து வரிசையா வரும்போது ஒரு ஊர்லயுமே ரொம்ப காமனா இருக்கிற ஒரு ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை. ஆண்டிப்பட்டி தொகுதியும் சரி, உசிலம்பட்டி தொகுதியும் சரி, நீர் ஆதாரத்துக்கு வழிவகுக்கணுங்கிற கோரிக்கைகள் பலமா எடுத்து வைக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்ததா மதுரை வடக்கு மற்றும் மேலூர் பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க, அதை கேட்கலாம். செல்லூர் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு தொழில், அலுமினிய பற்ற, சில்வர் பற்ற, கைத்தறி, பித்தளை பற்ற, இது அன்னைக்கு இருந்ததுல பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையில இருந்து இப்ப பார்த்தா படு மோசமா இருக்கு. அன்னைக்கு இருந்ததுல ஒரு 50% தொழில் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதான் அன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி 5 வருஷமா அந்த வடக்கு தொகுதியில இருந்து செய்யப்படாத விஷயங்கள். பெரியார் தண்ணி 142 அடி அளவு கொள்ளளவு இருந்தும் போதிய நீர் இருந்தும் திறந்துவிடக்கூடிய தண்ணீர் மேலூர் கடமடை பகுதிக்கு வந்து சேர்வது இல்லை. பலமுறை கோரிக்கை கொடுத்தும் மேலூர் பகுதியினுடைய தண்ணீர் தேவைக்கு திறந்து விடுவதற்கு பொதுப்பணித்துறையுடைய நிர்வாகிகள் சரியான ஒத்துழைப்பை கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தாலும் கடைசி வரை அந்த தண்ணீர் வந்து சேருவதற்கு அதற்கான ஆயத்த பணிகளை பொதுப்பணித்துறை செய்வதில்லை. மதுரை வடக்கு மற்றும் மேலூர் தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். அடுத்ததா திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, அடுத்ததா பெரியகுளம் மற்றும் நிலக்கோட்டை தொகுதிகளுக்கு போயிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எல்லாம் என்ன, மக்களுடைய மனநிலை அப்படிங்கறது எப்படி இருக்கு?
பெரியகுளம் தொகுதி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. 2 நல்ல தெரிந்த வேட்பாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் அதுல டாக்டர் வேற அதிமுகல இருந்து, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணிக்கும்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஓட்டும் இருக்கு. இது ஒரு ரிசர்வ்டு தொகுதி. பெரியகுளம் தொகுதிக்குள்ள நம்ம போன ஊர்கள்னு பாத்தீங்கன்னா ஜெயம்குளம், சில்லாரைப்பட்டி. அதுல ஜெயம்குளம்ங்கிற ஊர்ல நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்கள் நம்மளுக்கு எடுத்து வச்ச ஒரு விஷயம் வந்து சீனியர் சிட்டிசன் பென்ஷன். அதுல ஒருத்தருக்கு கால் வந்து பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அவர் கூட எடுத்து சொன்னாரு அவருக்கு பென்ஷன்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. சோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பென்ஷன் வரணும் அப்படிங்கிற கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க. மேல்மங்கலம்னு ஒரு ஊருக்கு போனோம். அவங்க வந்து சானிடேஷன், பப்ளிக் டாய்லெட்ஸ், டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் கேக்குறாங்க. நீங்க பெரியகுளம் டவுனுக்குள்ள வந்தீங்கன்னா, டவுனுக்குள்ள வரும்போது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல சாக்கடை திட்டம் வேணும், கொசு தொல்லை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியகுளம் டவுனை வந்து டெவலப் பண்றதுக்கு எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டும் இது வரைக்கும் வரலன்னு. நிலக்கோட்டை பக்கத்திலேயே இருக்கிற அடுத்த தொகுதி, அங்கே போனீங்கன்னா மறுபடியும் இந்த ஏரி குளம் குட்டைகளை தூர்வாடுறது அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பெரிய குளத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு வாய்க்கால், அணை பக்கத்துல இருக்கிற அணையில இருந்து ஊருக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டப்படும்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது. அது இன்னும் நிறைவேற்றப்படல அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. நிலக்கோட்டை ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஏரி இருக்கு 130 ஏக்கர். அதை வந்து தூர்வாரணும். இந்த மாதிரி நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டிய கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறாங்க. முக்கியமா நிலக்கோட்டையில நம்மளுக்கு வந்த ஒரு விஷயம், 2002 தான் கடைசியா நாங்க விவசாயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் மழை பொய்த்ததாலையும் நீர் இல்லாததுனாலையும் விவசாயம் பார்க்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தை மக்கள் நம்ம கிட்ட எடுத்து வச்சாங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, சோழவந்தான் மற்றும் மேலூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கு? அங்கேயும் விவசாயம் என்பது பிரதானமாகத்தான் இருக்கிறது. அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கு? இந்த எல்லா தொகுதியும் இன்னைக்கு நம்ம போன எல்லா தொகுதியுமே வந்து மதுரையோட 5 தொகுதிகளை தவிர பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய தொகுதிகள். ஒரு 1-1.5 மணி நேரம் ஒரு கார்ல போனீங்கன்னா 1-1.5 மணி நேரத்துல எந்த ஊருக்கும் வேணா போயிடலாம். அதுல ரொம்ப அருகில இருக்கிறது சோழவந்தானும் மேலூரும். சோ அந்த சோழவந்தான் தொகுதியில நீங்க சொன்னாப்லயே விவசாயம் தான் பெருசு. சோழவந்தான்ல ஒரு வில்லேஜ்ல தான் வந்து நெல் கிடங்கு இருக்கு. அந்த நெல் கிடங்குல மறுபடியும் எப்படி உசிலம்பட்டியில வந்து இடைத்தரகர்கள் பிரச்சனைய ஃபார்மர்ஸ் எடுத்து சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து இடைத்தரகர்களுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நெல் விவசாயிகள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சோழவந்தான்ல அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. அந்த பிள்ளையார் டவுன், சோழவந்தான் டவுன்ல அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துல ஒரு ஏசி பார் இருக்கு. பக்கத்திலேயே வந்து பாலவாடியும் பெண்கள் நடமாடக்கூடிய இடமாவும் இருக்கு. இந்த ஏசி பாரை கட்டாயம் மூடணும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்மளுக்கு எடுத்து வச்சாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அங்க இருக்கும் போது 2 பேர் நம்மள கூட்டின்னு போய் காட்டுற அளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு ஆதங்கமான விஷயமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சோழவந்தான்ல ஒரு ரயில்வே பிரிட்ஜ், ரொம்ப நாளா ஒரு ரயில்வே பாலம் கட்டப்பட்டு தரும்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் செய்யல. இதையும் எடுத்து வைக்கிறாங்க. மேலூர் வந்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு சாக்கடை திட்டம் சரியா நிறைவேற்றப்படல. மக்களுக்கு வந்து அங்கே உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும். பல சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் சுத்தி இருக்கும் போது அதுக்கு ஆக்சசிபிலிட்டி கம்மியா இருக்கு. இன்னும் பெட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் தேவை. இதெல்லாம் தான் மேலூர் சோழவந்தான் தொகுதி மக்கள் இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க. அடுத்ததா கம்பம் மற்றும் போடி தொகுதிகளுக்கும் இன்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? வர இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல்ல அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன கோரிக்கைகள் எல்லாம் அவங்க முன் வச்சிருக்காங்க? கம்பம் போடி, ஃபர்ஸ்ட் கம்பத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா திரு ராமகிருஷ்ணன் எந்த கட்சியில இருந்தாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு செல்வாக்கோட இருக்காரு. பலமுறை எம்எல்ஏ ஆயிருக்காரு. சோ அந்த தொகுதி மக்கள் வந்து நம்மளுக்கு முக்கியமா எடுத்து வச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மீண்டும் அவர் தான் இந்த வாட்டியும் போட்டியிடுறார் திமுக சார்பா. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் கான்ஸ்டிடுவன்சி, இன்னும் நிறைய ட்ரேட் இம்ப்ரோவைசேஷனுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கறாங்க. கம்பம் நகரத்துக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் நல்லா செஞ்சு தரணும்ங்கிற கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. தொழில் கொஞ்ச காலமாவே ஒரு 10-15 ஆண்டு காலமாவே வந்து தொழில் வந்து சரியா இல்ல. அது தொழில் ஊக்கமும் தொழில் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கணும். அப்புறம் அங்கங்க மலை பிரதேசங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போது நிதி அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்கிற திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ற போடி தொகுதி, அந்த தொகுதி பாத்தீங்கன்னா மீண்டும் அவர் போட்டியிடுறாரு. அந்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரிதான் நிதி அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தும் கூட ஏனோ ஒரு காரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டைகளோ இல்ல அணைகளோ தூர்வாரப்படல. அத இந்த ஆட்சி, புது ஆட்சி எது வருதோ அது செஞ்சு தரணும்ங்கிற கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க. நீர் ஆதாரங்களை மேம்படுத்தி நீர் ஆதாரங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தை நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொழில் தொடங்க, அங்க விவசாயம் சார்ந்த தொழில்,
ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் மேனுஃபேக்சரிங், ஃபுட் ஸ்டோரேஜ் இதுக்கான இண்டஸ்ட்ரீஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற கோரிக்கையும் பெருசா எடுத்து வைக்கிறாங்க மக்கள். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, அடுத்ததா மதுரையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, சென்ட்ரல் இந்த 5 தொகுதிகளா வந்துட்டு அங்க உள்ள இருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஏற்கனவே அந்த தொகுதி மக்களிடத்துல ஒரு சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் அங்க இருந்தா வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும், மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை எங்களுக்கு இருக்காது அப்படின்னு பல்வேறு தரை சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு? உங்களிடத்துல அந்த தொகுதி மக்கள் இருக்காங்களா? அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேளுங்க. நம்ம கூட தொகுதி மக்கள் இருக்காங்க, தந்தியோட சீனியர் ரிப்போர்ட்டரும் இருக்காங்க. அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை சென்ட்ரல், வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத் நல்ல டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி கம் வில்லேஜ். இந்த மதுரை தொகுதின்னு அப்படி மதுரையில் இருக்க 5 தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகர்ப்புறம் கொஞ்சமும் இருக்கு, ஊரக பகுதிகளும் அதிகமா இருக்கு. மதுரை மக்களை நம்ம சந்திச்ச போது அவங்க நம்மளுக்கு எடுத்து வைத்தது அவர்களுக்கு பெட்டர் டிரான்ஸ்போர்டேஷன். இப்போதைக்கு பேருந்து வசதிகள் மட்டும்தான் இருக்கு, இன்னும் ரயில் வசதி அதிகப்படுத்தப்படணும். மோனோ ரயில், மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் எதுவுமே ஸ்டார்ட் ஆஃப் ஆகல, அதெல்லாம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம மதுரைக்கு விரிவான சாலைகளும் இன்னும் பல இடங்கள்ல மேம்பாலங்களும் கேக்குறாங்க. மதுரையோடைய லைஃப் ஸ்டைல மேம்படுத்துவதற்கு இங்க தொழில் கொஞ்ச காலமா நல்லா இல்ல, அதையும் சரி பண்றதுக்கு நிறைய கோரிக்கைகள் மக்கள் வைக்கிறாங்க. தொகுதி வாரியா மக்களே பேசுவாங்க. நேரடியா ரிப்போர்ட்டர் கிட்ட பேசலாம். மதுரை மாநகரை பொறுத்தவரையில் மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு ஆகிய 5 தொகுதிகளை அடக்கியது. இது மாநகர் பகுதிகளையும் ஊரக பகுதிகளையும் அடக்கிய ஒரு 5 தொகுதிகளை அடக்கியுள்ளது. இந்த தொகுதிகளில் என்ன கோரிக்கைகளை மக்கள் வைக்கிறார்கள் என்பதை மக்களே இப்போது நம்மிடம் இருக்கிறார்கள், அவரிடமே கேட்போம். இப்போது நம்மிடம் இருக்கும் மக்களிடம் கேட்போம் அவர்கள் கோரிக்கைகளை பற்றி. வணக்கம். இப்ப மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை குடிநீர் சுத்தமா குடிநீர் ஆதாரம்ன்றது சுத்தமா கிடையாது. ஏன்னா முல்லை பெரியாறு பாசனத்தை நம்பிதான் நாங்க இருக்கோம். பாத்தீங்கன்னா 365 நாள்ல 350 நாள் வைகை வறண்டுதான் கிடக்குது. அதே மாதிரி 58 கால்வாய் திட்டம்னு சொல்லி உசிலம்பட்டியில ஒரு 5 ஆட்சிகள் மாதிரி இருக்கு. அந்த காட்சிகள் இன்னும் மாறல, அப்படியே தான் அந்த திட்டங்கள் கிடப்பிலேயே இருக்கு. குடிநீர் மதுரை மக்களுக்கு குடிநீர் சுத்தமா மதுரை மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா வைகை வறண்டு கிடக்கு, தடுப்பணைகள் கிடையாது, தூர்வாடுறது கிடையாது. 58 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை இன்னைக்கு 40 அடி இருக்கு. என்ன காரணம்? 20 அடி மண்ணு தான் இருக்கு. அந்த இதுல தடுப்பணைகள் சுத்தமா கிடையாது. இப்ப சித்திரை திருவிழா மதுரையில வைகை ஆத்துல அழகர் இறங்கக்கூடியது வெறும் கார்பரேஷன் தண்ணியில கொண்டு இறக்கக்கூடிய அளவுக்கு இன்று மதுரை மாவட்டத்தில் இருக்கு. அதனால வர்ற அரசியல்வாதிகள் வர்ற ஆட்சி இப்ப என்ன செய்யணும்னா மதுரை மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கை. அதே மாதிரி உசிலம்பட்டியில் உள்ள 58 வாய்க்கால் கால்வாய் திட்டத்தை கட்சி பாராம எந்த ஆட்சி வந்தாலும் தயவு செய்து உடனடியாக நிறைவேற்றணும்ன்றது எங்களோட கோரிக்கையா இருக்கு. அடுத்து நம்மிடம் விஸ்வநாதன் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம். மதுரையில ரோடுகள் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க, நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. செய்ய வேண்டிய இதெல்லாம் ஓரளவு செஞ்சா கூட நமக்கு ரோடு எங்க போனாலும் ஒரு மோசமா இருக்கு. இப்ப டிவி ஸ்டார் பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க, அது யூஸ் இல்லாத ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. அதெல்லாம் திருப்பி செம்மப்படுத்தி கொடுத்து நல்லபடியா போட்டாக்க அது இன்னும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதுரை ரோட தான் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு, இந்த டிராபிக் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே நல்லா இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நாங்க யாரையும் குறை சொல்ல தயாராகவும் இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய மேற்கொண்டு இன்னும் நல்லா செஞ்சாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது மதுரை மக்கள் பேச கேட்டீர்கள், அதன் பின்பு தொடரலாம். மதுரை மக்களின் கருத்துக்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். தொடர்ந்து அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் பேசலாம். அருண் கிருஷ்ணமூர்த்தி, நாளை எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுலயே பார்த்தாப்ல, இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தாப்ல நெல்லையில தொடங்கி இன்னைக்கு மதுரை வரைக்கும் வந்திருக்கோம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர் எல்லா பக்கமும் போயாச்சு. இன்னைக்கு மதுரையும் முடிச்சாச்சு. நாளைக்கு நம்ம திண்டுக்கல் தொட்டு ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பழனி, அங்கிருந்து அப்படியே உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோவை மாநகரம் சென்று அடைகிறோம். நாளைக்கு வெஸ்டர்ன் தமிழ்நாடு பெல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த 2 நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மேற்கு தமிழகத்துடைய முக்கியமான தொழில் நகரங்கள், மேற்கு தமிழகத்துடைய விவசாய பிரச்சனைகள் இதெல்லாம் பத்தி எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை உங்களை நாங்க நைட்டு திருச்சியில இருந்து சந்திப்போம். நன்றி. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இன்னைக்கு இறுதி சுற்று பயணத்துல உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், நிலக்கோட்டை, சோழவந்தான், மேலூர்,
கம்பம், போடி, மதுரை இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மக்கள் வாரியாகவும் அதே போல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல்வேறு தகவல்களை சொன்னாங்க. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.